அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அன்பின் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் வாராந்தம் இந்த இடத்தில் அவனது மார்க்கத்தை கற்று வருகிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையுரிதுல்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை அளிக்கிறான் என்று கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் மன் சலக்க தரீக்கன் எல்தமிசு ஃபீஹி இல்மன் சஹல் அல்லாஹு லஹு தரீக்கன் இலல் ஜன்னா, யார் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய வழியில் பயணிக்கிறார்களோ அல்லாஹு தாலா அவர்களுக்கு சுவனம் செல்லக்கூடிய வழியை இலகுபடுத்துகிறான் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே மார்க்கத்தை கற்றுக்கொள்வதும் அதனுடைய வரையறைகளை தெரிந்து கொள்வதும் அவற்றை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டு வருவதும் சொர்க்கம் செல்வதற்கான வழியை இலகுபடுத்துகிறது. அதே நேரத்தில் எங்களை உலகத்தினுடைய ஃபித்னாக்களிலிருந்து, உலகத்தினுடைய பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாக்கிறது. இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே மஹ்ரம் அஜ்னபி உறவு தொடர்பில் தெளிவுபடுத்துமாறு சகோதரர்கள் கேட்டுக்கொண்டார். பொதுவாக இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சமுதாயத்திலும் எந்த மதத்திலும் ஆண் பெண் தொடர்பாடலுக்கான வரையறைகள் சம்பந்தமாக தெளிவாக பேசப்படுவதில்லை. அவங்க வாழக்கூடிய சூழலுக்கு ஏற்ப அவங்கள்ட்ட சில வரையறைகள் இருக்கும். ஒரு பெண் எப்படி நடக்கணும், அவங்களுக்கு ஒரு வரையறை இருக்கும். ஒரு ஆணோடு எந்த அளவுக்கு உறவு வச்சு கொள்ளலாம், இதுக்கு அவங்களா நினைச்ச ஒரு வரையறை ஒன்று இருக்கு. அவங்க வாழ்கிற சூழல்கள் மாறுகிற போது, அவங்க கற்கிற இடங்கள் மாறுகிற போது இந்த வரையறைகள் எல்லாம் சாதாரணமாக மாறக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். பொதுவாக ஆரம்பத்திலே மதங்களிலே ஆண் பெண் உறவு தொடர்பில் கடுமையான சட்டங்கள் இருக்குது. உதாரணமா யூத மதத்தில் பெண்கள் கட்டாயம் முகம் மூடணும் என்கிறது அந்த காலத்தில் இருந்த சட்டம் தான். கிறிஸ்தவ சமுதாயத்தில் அந்நிய ஆண்கள் முன்னால் உங்களுடைய தலைமுடி தெரியுமாக இருந்தால் அதை வலித்து போடுங்கள் என்கிற அளவுக்கு கடுமையா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யாரும் அந்தந்த மதத்திலே இந்த சட்டங்களை பின்பற்றுவதில்லை. ஆரம்ப காலத்தில் அவங்க பேணி இருக்கலாம். ஆனா இப்ப அந்த சட்டங்கள் இல்லாம போய் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு சொல்லி சொன்னா, ஒரு ஆண் இன்னொரு ஆணோடு எப்படி நெருக்கமா நேசமா ஒன்றாக பயணிப்பாங்களோ ஒன்றாக இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் சகஜமாக சமமாக பழகுற ஒரு சூழ்நிலை ஒன்று அந்தந்த சமுதாயங்கள்ட்ட வந்துட்டு, அந்தந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மதகுருமார் இதை நிப்பாற்றணும்னு நினைச்சாலும் சாத்தியம் இல்லாம போயிடுச்சு. உதாரணமா எங்களுடைய நாட்டில மத கோயில்களுக்கு வரக்கூடிய பெண்களுடைய ஆடைகள் விஷயத்தில் அந்தந்த மதகுருமார் கவலைப்படுறாங்க. ஒரு ஆலயத்துக்கு வரும்போதாவது கொஞ்சம் ஒழுங்கா உடுத்துட்டு, அந்த ஒழுங்குக்கு அவங்கள்ட்ட ஒரு வரையறை ஒன்று இல்லை, ஒழுங்குட்டா என்ன என்கிற அளவு ஒன்று இல்லை என்று அவங்க சொல்றாங்க. ஆனா அதை அவங்களால நடைமுறைப்படுத்த இயலாத சூழல் இருக்குது. இந்த சரிவு ஏற்பட்டு விட்டால் அதை களைய இயலாது. அது எந்த இடத்துக்கு வரைக்கும் போகும் என்று சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. எனவே இந்த வரையறை உண்மையிலே முஸ்லிம் சமுதாயத்தில் மட்டும்தான் ஏதோ ஒரு அதாவது மோசம்னு சொல்றதுக்கு இல்லை, பெருமளவுல இருக்குது. ஆண் பெண்களுக்கான உறவுடைய வரையறை சமூக ரீதியில மார்க்கம் போதிக்கப்படுகிற காரணத்தினால் முஸ்லிம் சமுதாயத்தில் தான் பெருமளவு இருக்குது. ஆனால் அண்மை காலமாக அந்த உறவு விஷயத்துல அதாவது வீழ்ச்சிகள் வேகமா ஏற்பட்டு வருது. எனவே இது சம்பந்தமாக அடிக்கடி நாம் பேசி மக்களை நெறிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த முதலாவது மஹ்ரம் அஜ்னபி என்று சொன்னால் என்ன, யாரு என்கிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அஜ்னபி என்கிற சொல்லுக்கு நாங்கள் தமிழிலே அந்நிய ஆண்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். இப்படி நாங்கள் பயான்கள்ல சொல்லும் போதும்
முஸ்லிம் அல்லாத ஆட்கள மனசுல படுறது என்னடா, அந்நிய ஆண்கள்னா முஸ்லிம் இல்லாத ஆண்களை பத்தி இவங்க பேசுறாங்க என்கிறது படு. முஸ்லிம் பெண்களிடத்துல ஓரளவு இந்த அந்நிய ஆண்கள் என்கிறது யாருங்கிற வரையறை இருந்தாலும் அதுல மார்க்கத்துக்கு முரணான சில விஷயங்களை நாங்க விளங்கி வச்சிருக்கிறோம். அந்நிய ஆண்டு இங்கு சொல்லப்படுறது யார் என்று சொன்னால், திருமணம் முடிப்பதற்கு எங்களுக்கு நிரந்தர தடையில்லாத எல்லா ஆண்களும் அந்நிய ஆண்கள் என்கிற லிஸ்ட்ல வருவாங்க. மஹ்ரம் என்று சொன்னால் நிரந்தரமாக திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட ஆண்கள். அது என்ன நிரந்தரம் என்று சொன்னால், உதாரணமா ஒரு பெண் ஒரு கணவனோட வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு வைங்க, அவருக்கு மாப்பிள்ளை இருக்கிறார். உதாரணமா ஏண்ட வைஃப், இப்ப அவருக்கு நான் ஹஸ்பண்டா நான் இருக்கிறேன். என்னோட அவ வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களையும் கல்யாணம் முடிக்கிறது ஹராம் தானே. அப்ப அவங்க மஹ்ரமா வருவாங்களா? அது இல்லை. அது நிரந்தர தடை அல்ல. நான் தலாக் சொல்லிட்டா அல்லது நான் மரணிச்சிட்டா அவ இந்த அவங்கள முடிக்கலாம், முடிக்கிறது ஆகும் என்கிற லிஸ்ட்ல வரப்போகுது. அதனாலதான் நிரந்தர தடை. நிரந்தர தடை யாரு என்கிறத குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது. நிரந்தர தடை இல்லாம தற்காலிக தடை இருந்தால் அதை மஹ்ரம் சொல்றது இல்லை. அதாவது அவங்க அவங்க அஜ்னபியா ஆகுவாங்க. எனவே இந்த ஒரு வரையறை ஒன்று கட்டாயமாக தெரியும். அது அல்லாம இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் வசிக்கக்கூடிய நாங்க, குறிப்பாக தமிழ் மொழி பேசக்கூடிய நாங்க, சாட்சி பெரியம்மாட பிள்ளைகளையும் நானா தம்பின்னு தான் நாங்க பேசுறது, அப்படித்தான் பழகிறது. அதே மாதிரி சின்ன வாப்பா பெரிய வாப்பா, வாப்பாட கூட பிறந்த சகோதர அவங்களையும் நாங்க நானா தம்பின்னு தான் பழகிறது. இஸ்லாமிய சட்ட பிரகாரம் அவங்க திருமணம் செய்வதற்கு தடுக்கப்பட்ட உறவுக்குள்ள உள்ளவங்க இல்லை. அவங்களும் சட்டப்படி அஜ்னபிதான். அவங்களும் திருமணம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட உறவு உள்ளவங்க. இப்ப இது சாதாரணமாக பழக்கமாக இருக்கும் போது எங்களுக்கு அது பிரச்சனையாக தெரியாம அவ சின்ன வயசுல இருந்து நானா தம்பின்ற உறவோடு அவங்க பழகி இருந்தாலும் எங்கேயாவது சில நேரங்களில் அது பிரச்சனை ஆகுது. பிரச்சனை ஆகினால் அவங்களோட உறவுகள, அதாவது தப்பான ஒரு இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னா, ஒரு அந்நிய ஆணோடு இருக்கிறத விட விபரீதம் கூட. ஏன்னா இவங்க சுதந்திரமா இருப்பாங்க, ஒண்டா இருப்பாங்க. அவங்கள்ட்ட தப்பெண்ணம் வந்துட்டா தவறு நடக்கிறதுக்கான சூழ்நிலையும் வாய்ப்புகளும் கூட. அந்த ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில உலமாக்கள்கிட்ட நாங்க பேசி பார்த்த வகையில, உதாரணம்னா ஒரு பெண்ணோட குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறார், கணவனா இருக்கிறார். அந்த பெண்ணுடைய சகோதரியை அவர் கல்யாணம் முடிக்கலாது. ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணுடைய சகோதரியும் ஒரே நேரத்துல கல்யாணம் முடிக்கலாது. ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணுடைய சாட்சி பெரியம்மா அவங்களையும் அந்த பெண்ணுடைய மாமி, அதாவது அவங்களையும் திருமணம் சேர்த்து ஒரே நேரத்துல கணவன் மனைவி அவங்க வாழ இயலாது. இந்த ஹதீஸை வச்சு கொண்டு அவங்க மனைவியிட தங்கச்சி அவ மஹ்ரம் என்று சொல்லி அந்த ஒரு சிந்தனை போக்கு இருக்குது. நம்ம அறிஞ்ச வகையில தௌஹீத் பட்டாத்தில் இருக்கக்கூடிய சில உலமாக்களும் அந்த நிலையில் இருக்கிறாங்க. அவ மஹ்ரம் தானே என்று சொல்லிட்டு, அதாவது வைஃபிட தங்கச்சி, நாங்க எங்கட பேச்சின மைனி மச்சான்னு சொல்லுவோம். மைனி மஹ்ரம். மஹ்ரம் தான். என்ன மஹ்ரம்? நிரந்தர மஹ்ரம் கிடையாது, தற்காலிக மஹ்ரம். இவங்க அவங்களோட பைக்கில் போறவாற, கிளாஸு கூட போறவாற, பயணங்கள் கூட்டிட்டு போற இந்த இது இருக்குது. எப்பயாவது ஒரு இடத்துல பிரச்சனை வந்ததுக்கு பிறகுதான் குடும்பத்துக்குள்ள என்ன செய்யறன்ற ஒரு வழி இல்லாத சிக்கலுக்கு அவங்க ஆளாகிறாங்க. எனவே இது விஷயத்துல தெளிவும் இருக்கணும், இதுல முறையான பேணுதலும் இருக்கணும் என்கிற ஒரு அடிப்படையை நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்குது. மஹ்ரமான மஹ்ரங்கள் சம்பந்தமாக அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லும் போது ஆண்களை வச்சு சொல்றார். ஆண்களுக்குரிய மஹ்ரம்னு அல்லாஹு தாலா திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்ட உறவை அல்லாஹு தாலா சொல்றான். சூரா நிசாவினுடைய 23வது வசனம், 4வது அத்தியாயத்துல 23வது வசனம். ஹுர்ரிமத் அலைக்கும்
உம்மஹாத்துக்கும், உங்களுக்கு உங்களுடைய தாய்மார்கள் திருமணம் செய்ய தடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப நாங்க இதை பெண்களுக்கு எடுக்கும்போது தந்தை என்கிற இதுல வரும். வபனாத்துக்கும், உங்களுடைய மகள்கள், சொந்த மகள். அப்ப இது நாங்க பெண்களுக்கு எடுக்கும்போது அவங்களோட மகன் என்கிற இதுல வரும். அகவாத்துக்கும், உங்களுடைய சகோதரிகள். அம்மாத்துக்கும், உங்களுடைய சாச்சாமார், வாப்பாவுடைய நானா தம்பிமார். பெண்களை பொறுத்தளவுல திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டாங்க. வகாலாத்துக்கும், உங்களுடைய மாமிமார். அப்ப அதே மாதிரி நாங்க பெண்களுக்கு தாயினுடைய சகோதரர்கள் திருமணம் செய்ய தடுக்கப்பட்டவங்க. பனாத்துல் அஹ், சகோதரனின் மகன். மகளை ரசூலுல்லாஹ் சொல்ற குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றார், சகோதரர்களுடைய மகள்னா மருமகள்மார், அவ மருமகன்மார். வபனாத்துல் உஹ்த், சகோதரியினுடைய பொம்பளை பிள்ளையில ஆண்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப உங்களோட சகோதரியுடைய மகன்மாரா இருந்தா அவங்க உங்களுக்கு மகரம். உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்லஅனக்கும், உங்களுக்கு பால் கொடுத்த உங்களுடைய பால் குடி தாய்மார். ஒரு பெண்ணிடத்துல ஒருவர் பால் குடிச்சிருந்தா அவங்களுக்கு மகரமாகுவாங்க. அகவாத்துக்கும் மினர் ரதாஆ, எப்படி இந்த சகோதரர்கள் எங்களுக்கு இரத்த உறவுல வந்த சகோதரர்கள் மகரமா இருக்கிறாங்களோ அதே மாதிரி பால்குடியில வந்த சகோதரர்களும் திருமணம் செய்ய தடுக்கப்பட்டவங்க ஆகுவாங்க. உம்மஹாத்து நிசாஇக்கும், உங்களுடைய மனைவிமார்களின் தாய்மார், இவங்க நிரந்தர மகரமாகுவாங்க. மாமி நிரந்தர மகரமாகுவாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு கணவனுடைய வாப்பா நிரந்தர மகரம் ஆகுவாங்க. உம்மஹாத்து நிசாய்க்கும் வரபாயிபுக்கும் உள்ளத்தி ஃபி ஹுஜூரிக்கும் மின் நிசாயிக்கும் உள்ளத்தி தகல்தும் பிஹின்ன, நீங்க இல்லற வாழ்வில் ஈடுபட்டு விட்ட உங்கள் மனைவியின் பிள்ளைகள், மகள்மார். ஆம்பளை தான் நல்லா சொல்றான். உதாரணமா ஒரு ஆள் ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிறார். அந்த பெண்ணுக்கு முந்தைய கணவர் மூலமாக பொம்பளை பிள்ளை இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் தாம்பத்திய வாழ்வை ஈடுபட்டாங்கன்னா அவங்க நிரந்தர மகரமா ஆயிடுவாங்க. ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சு குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டாங்கன்னா மனைவியின் மகள் நிரந்தர மகரம் ஆகுவாங்க. அது அல்லாஹு தாலா இதுல சொல்றாங்க. ஃபஇல்லம் தகுனு தகல்தும் பிஹின்ன ஃபலா ஜுனாஹ அலைக்கும் ஃபலா ஜுனாஹ அலைக்கும். ஒரு பெண்ணை இவர் கல்யாணம் முடிச்சிட்டாரு, அவங்க ரெண்டு பேரும் சேரல, தலாக்கு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு வேற மகள்மார் இருந்தா அவங்க திருமணம் முடிக்கிறது ஹராம் இல்லை, அவங்க திருமணம் முடிக்கலாம் என்கிற சட்டம் இங்கு சொல்லப்படுது. வஹலாயிலு அபுனாயிக்கும் உள்ளதீன மின் அஸ்லாபிக்கும், உங்களோட சொந்த மகண்ட மனைவிமார். ஒரு சொந்த மகண்ட மனைவிண்டா ஒருவருடைய மகன் கல்யாணம் முடிச்ச பெண்ணை அவர் தலாக் சொன்னாலோ அல்லது மகன் மௌத்தா போனாலோ வாப்பா முடிக்கலாது. இப்போ ரசூல்லா முடிச்சாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு தான் ரசூல்லாட திருமணத்துல வந்துச்சு. ஆனா ரசூல்லாட சொந்த மகன் இல்லை, ஹாரிஸ். அவங்க அதாவது ஸைத் இப்னு ஹாரிஸ் ரசூல்லாட வளர்ப்பு பிள்ளை இந்த சட்டத்துக்குள்ள வராது. சொந்த பிள்ளை கல்யாணம் முடிச்ச பொம்பளைய மகன் மௌத்தா போனாலும் மருமகள் தான் காலம்புல அவங்க திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டவங்க லிஸ்ட்ல வருவாங்க. அதே மாதிரிதான் பெண்களை பொறுத்தளவு மகளோட மாப்பிள்ளை மருமகன் காலம்பூல அவங்க மஹரம்ங்கிற லிஸ்ட்ல இருப்பாங்க. ரெண்டு சகோதரிகளை ஒரே நேரத்துல நீங்க திருமணம் செய்வது கூடாது என்கிற சட்டத்தை அல்லாஹு தாலா சொல்றான். நீங்க ஒரு தர்ஜுமத்துல் குர்ஆன்ல சூரத்து நிசாவுடைய 23வது இந்த வசனத்தை நீங்க அதாவது அது மொழிபெயர்ப்பொருக்க நிதானமா பார்த்தா இது விளங்கும். இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், சாச்சாமார்ற புள்ள, சாட்சிட புள்ள, பெரியமாட பிள்ளைகள் இந்த மஹரம் லிஸ்ட்ல வரல. எனவே அவங்களோடையும் இந்த வரையறை வச்சு நாங்க பழக வேண்டிய தேவை இருக்கு. சரி, அவங்களோட நாங்க என்ன வரையறை வச்சு நாங்க பழகிறது? உண்மையிலேயே கடந்த காலங்களை விட
இந்த ஆண் பெண் தொடர்பாடல்ங்கிறது இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு. சிலது அப்ப நல்ல பிள்ளைகளா இருப்பாங்க, அவங்களோட ஆடை விஷயத்துல நல்லா இருப்பாங்க. ஆனா கேள்விப்படக்கூடிய விபரீதமான நிகழ்ச்சிகள், ஆக மோசமான விளைவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது இப்ப கடந்த காலத்தை போல எங்கட காலத்தை போல நாங்க சில விஷயங்களை நினைக்கலாது. அந்த காலத்துல சாதாரணமா ஒரு தூரத்திலிருந்து ஒரு பிள்ளைய பார்த்தாலும் அந்த பிள்ளைய இவர் விரும்புறார் என்கிறதனுடைய அடையாளமா இருக்கு. சிரிச்சாலும் அது இந்த பெண் மீது இவருக்கு விருப்பம் இருக்குதுங்கிறதுக்கான அர்த்தம் ஆயிக்கும். ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. சாதாரணமா டெலிபோன்ல பேசிக்கிறாங்க, கேட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த நாங்க அந்த லவ்ங்கிற இது இல்லை, சும்மா பேசுறாங்க. அப்ப அதுக்காக பேசுற எல்லாரையும் நம்ம சந்தேகத்தோட பார்க்கவும் இயலாது. ஆனால் பிரச்சனை எப்ப உருவாகும், எப்படி உருவாகும் யாருக்கும் சொல்ல இயலாது. எனவே இதுல வரையறைகளை பேன்ற விஷயத்துல கவனம் இருக்க வேண்டியிருக்கு. முதலாவது வரையறை என்னன்னு சொல்லி சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தா மூன்றாவது அங்கு ஷைத்தான் இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களையும் தப்பா பார்க்கொண்ட எண்ணம் இருக்காது. எல்லா பெண்களுக்கும் எல்லா ஆண்களையும் தப்பா பார்க்கொண்ட எண்ணமும் இருக்காது. அவங்கவுங்க நாங்க நல்லா சும்மாதான் பழகுவோன்னு இருப்பாங்க. ஆனா எந்த கட்டத்துல அந்த தப்பான தொடர்புக்கான பேசிக் இடப்படுதுங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏண்டா மூணாவது ஷைத்தான் இருக்கிறான் என்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே மஹ்ரம் இல்லாத ஆண் இன்றைக்கு உள்ள சூழ்நிலை மஹ்ரமானவங்களுடைய நிறைய வரையறை வச்சுதான் பழகணும் என்கிற நிலை இருக்குது. இலங்கை மட்டுமில்ல, உலகத்துல எல்லா நாடுகளிலும் இந்த பிரச்சனை வளர்ந்துருக்கு. சென்ற வாரம் இலங்கையில ஏற்பட்ட ஒரு அதிர்ச்சியான சம்பவம். 13 வயது ஒரு சிறுமி 2 வருஷமா துஷ்பிரயத்துக்குள்ள ஆகிக்கிறாங்க. யாரான்னு கேட்டா சொந்த அப்பாவால. உம்மா வெளிநாட்டுல 2 வருஷமா இந்த பிரச்சனை அந்த பிள்ளைக்கு இருந்திருக்குதுங்கிறது. அந்த பிள்ளைக்கு வேற நோய் ஒன்றுக்கு போன இடத்துல டாக்டர் இந்த பிரச்சனையை முன்வைக்கிறார். அப்ப இந்த உறவு முறை மஹ்ரம் அப்பாங்கிறது ஆபாவுக்கும் வாப்பா வாப்பட வாப்பா எல்லாமே அந்த லிஸ்ட்ல வருவாங்க. ஆனால் அப்ப உறவு முறை உள்ளவங்களுடைய கூட ஒரு அதாவது ஒரு முழுமையான பாதுகாப்பான சூழல் என்கிறது இல்லாத ஒரு சூழல் இருக்குது. ஒரு பத்திரிகை செய்தி வருகிறது, 3 மாசத்துக்குள்ள 9 வயது சிறுமிகள் 9 பேர் தந்தையால மோசம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேரும் போதையில இருந்திருக்கிறாங்க. அப்ப இந்த சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த வரையறைகள் விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். சில நேரம் பேரண்ட்ஸ் இதுல பிள்ளைகளோட பயப்படுறாங்க, ஆனா வெளிக்காட்டவும் பயப்படுறாங்க. பிள்ளைகள் எங்களோட சந்தேகமா உங்களுக்கு, எங்களோட நம்பிக்கை இல்லையா என்று கேட்கிறாங்க. சந்தேகம் உங்களோட மேல இல்ல, ஷைத்தான்ட மேல சந்தேகப்பட வேண்டியிருக்குது. ஷைத்தான் அதாவது இந்த ஆண் பெண் உறவாடல்ல ரெஸ்பெக்டை தான் பழகுன்னு நினைப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ரெஸ்பெக்டை சீரழிக்கக்கூடிய ஒரு பேச்சோ ஒரு பார்வையோ வந்துட்டா, அல்லது ஒரு ஆணுக்கு இந்த சைட்ல ஆர்வம் இருக்குதுங்கிற விஷயம் பெண்ணுக்கு தெரிஞ்சிட்டா, அல்லது பெண்ணுக்கு இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்கிறது ஆணுக்கு தெரிஞ்சிட்டா, அந்த கெப் கொஞ்சமா உடையும். ஷைத்தானுக்கு அது போதுமானதா இருக்கு. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது மஹ்ரமான உறவில்லாத ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தா மூன்றாவது அங்கு ஷைத்தான் இருக்கிறான். ஷைத்தான் எந்த நேரத்திலையும் அவங்களுடைய எண்ணத்துல ஒரு சீரழிவை ஏற்படுத்தலாம். எனவே இதுல நாங்க கவனமா, ஏன்னா இப்ப இன்றைக்கு கடந்த காலத்தை விட பிள்ளைகளுக்கு பலரோடையும் பழகிறதுக்கான சூழல் வருது. ஏன்னா அவங்க பாடசாலை போறாங்க. பெரும்பாலான முஸ்லிம் பாடசாலைகள் கலவன் பாடசாலையா தான் இருக்குது. கொஞ்சம் வசதியானவங்க லேடிஸ் அவங்களுக்கு பிரைவேட் காலேஜில் ஏதோ விட்டு பார்த்துக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. அப்ப கலவன் பாடசாலை ஆகிக்குது, அவங்க பாடசாலையில பழக வேண்டிக்குது, பேச வேண்டிக்குது. அப்ப இதுல நாங்க கவனிக்கிற எந்த நேரத்திலையும் ஒரு அந்நியான தனியா சந்திக்கக்கூடிய சூழலை நம்ம தவிர்க்கணும். அது ஆசிரியரா இருந்தாலும் சரி, ஆலிமா இருந்தாலும் சரி, மார்க்க விஷயம் ஒன்று கேட்கறதுக்கு ஒரு மூளையிட்ட போறதா இருந்தாலும் சரி, தனிமையை நாங்க தவிர்க்கணும். கூட இன்னொருவர் இருக்கணும் கட்டாயம். இதுல நாங்க தெளிவா இருக்கோம். நாங்க ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஒரு பெண்மணி ரசூல்லாட்ட சொல்றாங்க, யார் ரசூல்லா,
நான் விபச்சாரம் செஞ்சிருக்கிறேன், அதனால எனக்கு கருவும் உற்றிருக்கு, எனக்கு நீங்க தண்டனையை தந்து என்ன தூய்மைப்படுத்துங்க என்று சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க கரு உற்றிருக்கிறதா சொல்றீங்க, குழந்தைய பெத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அவங்க போய் குழந்தைய பெத்துட்டு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் குழந்தைய பெத்துட்டேன், எனக்கு தண்டனை தாங்கன்னு சொல்றாங்க. தண்டனைன்னா சாதாரண தண்டனை அல்ல, அவங்க கல்லெறிஞ்சு கொல்லப்படுவாங்க. அவங்களாம் வந்து கேட்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புள்ள பால் குடிக்கணும், நீங்க பிள்ளைக்கு பால் மரம் கடிச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. பிறகு அந்த பெண் பிள்ளைக்கு பால் மரம் கடிக்க செய்து, புள்ளையோட கையில ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து, புள்ளைய அழைச்சி வந்து ரசூல்லாட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் புள்ள பால் மறந்துருச்சு, ரொட்டி சாப்பிடுது, எனக்கு தண்டனை தாங்கன்னு சொல்றாங்க. அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்கப்படுது. ரசூல்லாவே அந்த பெண்ணுக்கு ஜனாசா தொழ வைக்கிறாங்க. கல்லெறியும் போது ஒரு சஹாபி அந்த பெண்ணை திட்டுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட சொல்றாங்க, மதீனாவில் இருக்கக்கூடிய 70 பாவிகளுக்கு இவ செஞ்ச தௌபாவை பிரிச்சு கொடுத்தா 70 பேரும் சொர்க்கம் போயிடுவாங்க. அவ்வளோ பெரிய ஒரு தௌபாவை இந்த பெண் செஞ்சிருக்கிறா என்று சொல்றாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பொம்பளை மோசமான பொம்பளையா இருப்பாவா, ஒரு கெட்ட பொம்பளையா இருந்திருப்பாவா. ஆனா அவட தூய்மை இந்த 2.5 வருஷத்துக்குள்ள குழந்தைய பெத்தி ஆகும் வரைக்கும் மாறல, அவருக்கு மனசு மாறல. புள்ளைய பார்த்ததுக்கு போற சரி இந்த புள்ளையோட காலம் கழிக்கொண்டு கூட அவன் நினைக்கல. அப்ப அவ்வளவு தக்குவா உள்ள ஒரு பெண் தான் இந்த தவறை செஞ்சிருக்காங்க. அப்ப அவங்க திட்டம் போட்டு தவறு செஞ்சவங்க அல்ல, சந்தர்ப்ப சூழலால் தவறு செஞ்சவங்க. எனவேதான் இஸ்லாம் சொல்லுது, அந்த சந்தர்ப்பத்தை நீங்க ஏற்படுத்தி கொள்ளாதீங்க, அந்த சந்தர்ப்பத்தை தவறுங்க. வலா தக்ரபு ஸினா, இதன் பக்கம் நெருங்காதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அந்த இடத்துக்கு போயிடாதீங்க என்கிறத தான் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. எனவே இந்த தனிமை முழுமையாக தவிர்க்கப்படணும். 2வது, ஆண் பெண் தொடர்பாடலின் போது பெண்ணுடைய ஆடை, இதை இஸ்லாம் கடுமையா வலியுறுத்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏனைய மக்களால் இது சரியா புரிஞ்சு கொள்ள இயலாம இருக்கிறது. ஆனால் ஆணுடைய இயல்புகளையும் குணங்களையும் ஆய்வு செய்யக்கூடியவங்க இதனுடைய நியாயத்தை உணர்றாங்க. அவங்களால அதை கடைபிடிக்க இயலாது என்று இருந்தாலும் இது தேவை, இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தேவை என்கிற நியாயத்தை உணர்றாங்க. ஆனா உலகத்தால அந்த இடத்துக்கு போக இயலாது. போறது மார்க்கம் மட்டும் இல்லை, உலகத்தை டிசைன் பண்ணக்கூடிய சர்வதேச வியாபார குழுக்கள் இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு அவங்க ஆடை டிசைன்கள் அமைப்பாங்க, அதை உடுக்கக்கூடிய பெண்கள் வரணும். அதுல அவங்களுக்கு உடை மட்டும் இல்லை, அவங்களோட தனிப்பட்ட பிசினஸ்களும் இருக்குது. அப்ப எனவே அவங்க உலகத்தை நாகரிகம் என்றோ அறிவு என்றோ ஏதோ ஒரு திசையில தான் அவங்க போயிட்டு இருப்பாங்க. இந்த ஆடை விஷயம் இஸ்லாம் தெளிவா சொல்லுது. ஒரு முஸ்லிம் பெண்ணை பொறுத்தளவுல ஆண்கள் அந்நிய ஆண்களுக்கு மத்தியில் இருக்கும் போது அவங்களோட ஆடை அது அபாயாவா தான் இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அந்த ஆடையினுடைய நிலைமை எப்படி இருக்கணும், முகத்தை பொறுத்தளவுல அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்குது. சில உலமாக்கள் முகத்தை கட்டாயம் மூடணும் என்கிற கருத்தை சொல்லிக்கிறாங்க. சில உலமாக்கள் முகத்தை மூட தேவையில்லை என்கிற கருத்தை சொல்லிக்கிறாங்க. சிலர் முகம் மூடுறது முட்டாள்தனம்னு சொல்றாங்க. அது பிழை. மூடுவதா இல்லையாங்கிறத அவங்க தீர்மானிக்கலாம். ஹதீஸ்களை நாங்க பார்த்தோம்னு சொன்னா மூடுவதை கட்டாயம் நேரடியாக சொல்லக்கூடிய ஆதாரங்கள் இல்லை, மறைமுகமான ஆதாரங்கள் இருக்குது. வேறு சில ஹதீஸ்களை நாங்க பார்த்தோம்னு சொன்னா ரசூல்லாக்கு முன்னுக்கு முகம் திறந்து வந்திருக்கிறாங்க, முகம் திறந்த நிலையில ரசூல்லாட்ட கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க என்கிற ஹதீஸ்கள் வருது. எனவே முகம் அதுல அனுமதியில இருக்குது, கை அதுவும் அந்த அனுமதியில இருக்குது. இது அல்லாம அவங்களுடைய உடலை பொறுத்தளவுல முழுமையாக மூடி இருக்கணும். இது இந்த அவங்க அதாவது அஜ்னபிகளுக்கு முன்னால இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை இந்த விஷயத்தை எங்களுக்கு குர்ஆன் சொல்லுது. சூரத்து நூர் என்கிற 24வது அத்தியாயத்துல அல்லாஹு தஆலா பல சட்டங்களை சொல்றாங்க. சூரத்து நூருடைய நீங்க ஆரம்பத்துல இந்த மொழிபெயர்ப்பை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா விபச்சாரத்துக்குரிய தண்டனையும் அல்லாஹ் ஆரம்பத்துல சொல்றாங்க. திருமணம் முடிக்காம இந்த தவறுல ஈடுபட்டவங்களுக்கு 100 கசையடி. அதுக்கு அடுத்தது அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, அவதூறு சொன்னான். அவதூறுண்டா இஸ்லாத்துல பார்வையில
ஒரு குற்றச்சாட்டை சொல்லி, அதாவது விபச்சார குற்றம் சொன்னா 4 சாட்சிகள், கண்ணால கண்ட 4 சாட்சிகள் கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அது அவதூறு தான். நீங்க கூட கண்ணாலே நீங்க கண்டிருந்தாலும் சரி, 4 சாட்சி கொண்டு வராட்டி அவதூறு. அவங்களுக்கு 80 கசேடி அடிக்கணும். சொல்லிட்டு சாட்சி கொண்டு வரலன்னு சொன்னா. அதுக்கு பிறகு கணவன் மனைவி ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டால் 4 சாட்சி எடுத்துட்டு வர இயலாது. அவங்க 4 சத்தியம் பண்ணணும். அடுத்ததாக அல்லாஹு தாலா இந்த தவறு நடக்காம இருக்கிறதுக்கு அவதூறுடைய இதுகள், அதாவது ஒரு வீட்டுக்குள்ள போறதுக்குரிய ஒழுங்குகள், இப்படி பல விஷயங்களை சொல்லிட்டு வரான். அதுல ஒன்றாக அல்லாஹு தாலா குல்லில் முஃமினீன யகுது மின் அபுசாரிஹிம், நபியே ஆண்களுக்கு நீங்க சொல்லுங்க அவங்களோட பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும். அதே மாதிரி வயஹ்ஃபலு ஃபுரூஜஹும், தங்களுடைய கற்பை பாதுகாத்து கொள்ளட்டும். இஸ்லாம் கற்பு ஆணுக்கும் இருக்கிறதா சொல்லுது. சரியா? ஸாலிக அஸ்கா லஹும், இதுதான் அவர்களுக்கு தூய்மையாக இருக்கும். இன்னல்லாஹ் கபீரும் பிமா யஸ்னவுன், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அறிந்தவன். பெண்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆண்களோட ஒரு சட்டம் கூட வருது பெண்களுக்கு. வக்குல் லில் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அபுசாரிஹின்ன, மூமினான பெண்களுக்கும் நபியை நீங்க சொல்லுங்க அவர்களின் பார்வைகளை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும். வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, அவர்கள் தங்களுடைய கற்பை பாதுகாத்து கொள்ளட்டும். வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா லஹர மின்ஹா, தங்களுடைய அலங்காரங்களை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம். இல்லா மா லஹர மின்ஹா, தானாக வெளிப்படுவதை தவிர அவங்க அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம். வல் யத்ரிபுன பிஹுமுரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன, தங்களுடைய முந்தானைகளை, ஜுயூப்ங்கிறதுக்கு சைட்டுன்னு நாங்க சொல்லுவோம், அல்லது இப்ப சேப்புக்கும் ஜெய்புன்னு சொல்லுவோம். ஆடையில் இருக்கக்கூடிய திறந்த இடங்கள், ஆடையில் இருக்கக்கூடிய திறந்த இடம். இப்ப நாங்க அபாய போடுறோம், கழுத்து திறந்து அறிங்க, அப்ப ஆடையை போடணும். அப்ப அந்த இடம் விளங்கக்கூடாது. நாங்க சட்டை போட்டுக்கிறோம், சட்டை போட்டா கைக்கு சட்டை போடுறது சட்டை இதாய்த்தான் ஆயிக்கணும், அந்த இடம் விளங்கக்கூடாது. அப்படி முந்தானைகளால் அவர்கள் தங்களை மறைத்து கொள்ளட்டும். தொடர்ந்து அவங்க யாருக்கு முன்னால சாதாரண ஆடையில இருக்கலாம் என்கிறத அல்லாஹ் சொல்றான். நாங்க அங்க மஹ்ரம் சொன்னோம் தானே, அதான் பெண்களுக்கு ஒப்பிட்டு அல்லாஹு தாலா சொல்றாங்க. வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா லிபுஊலத்திஹின்ன, தங்கள் கணவர்மார், அவ் ஆபாயிஹின்ன, தங்களுடைய தந்தைமார், அவ் ஆபாயி புஊலத்திஹின்ன, அல்லது கணவனின் தந்தை மாமா, அவ் அபுனாயிஹின்ன, தங்களுடைய ஆண் மக்கள், அவ் அபுனாயி புஊலத்திஹின்ன, அல்லது தங்கள் கணவனின் பிள்ளைகள், மாப்பிள்ளைக்கு வேற மனைவி மூலமா கிடைச்ச ஆம்பளை பிள்ளைகள் இருந்தா அவங்களுக்கு முன்னால, அவ் இஹ்வானிஹின்ன, அல்லது தங்களுடைய சகோதரர்கள், அவ் பனி இஹ்வானிஹின்ன, சகோதரனின் ஆம்பளை பிள்ளைகள், அவ் பனி அகவாத்திகின்ன, அல்லது சகோதரியின் ஆம்பளை பிள்ளைகள், அவ் நிசாயிகின்ன, அல்லது தங்களுடைய பெண்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதை பத்தி அறிஞர்கள் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கண்டா, முஸ்லிம் பெண்கள் அந்நிய பெண்களிடத்திலையும் தங்களை கவர் பண்ணி இருக்கிறது தான் அல்லாஹ்வுடைய நாட்டம். அதனாலதான் தங்களுடைய பெண்கள்னு அல்லாஹ் தாலா சொல்றான். அவங்களுக்குள்ள இருக்கிற அதே அமைப்புக்கு அந்நிய மதத்து பெண்கள் முன்னால அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வரையறைகள் தெரியாது. சில நேரம் அதாவது தங்கள் கணவன்மார்கிட்ட அவங்க சந்திச்ச முஸ்லிம் பெண்களை அவங்க வர்ணிக்கலாம் என்கிற நிலை இருக்கு. அவுமா மலக்கத் ஐமானுகுன்ன, அல்லது அவங்களுடைய அடிமைகள், அவித்தாபி ஈன கைரி உளில் இர்பத்தி மினர் ரிஜால், ஆண்களில் முதிர்ந்த வயதை அடைஞ்சவங்க. முதிர்ந்த வயதுண்டா இதுக்கு உண்மையா இதுக்கு சரியான அர்த்தம் சொல்றதா இருந்தா சில தர்ஜுமாவுல போட்டிருப்பாங்க, திருமணத்தின் மீது நாட்டம் இல்லாத ஆண்கள். திருமணத்தின் மீது நாட்டம் இல்லாத ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உதாரணமா ஒரு 15 வயசு பொடியன்ற கோட்டு கல்யாணம் முடிக்கிறியான்னு கேட்டா ஏலான்னு சொல்லுவான். அதுக்காக அவனுக்கு ஆசை இல்லைன்னு சொல்ல இயலாது. அவனுக்கு கல்யாணம் முடிக்கதான் விருப்பம் இல்லாம. ஆம்பளைல சில பேர் மாப்பிள்ளை பொம்பளை மவுத்து கல்யாணம் முடிக்கிறீங்க கேட்டா இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கல்யாணம் முடிக்க விருப்பம் இல்லைங்கிறதுக்காக அவங்களுக்கு பெண்களின் நாட்டம் இல்லைன்னு சொல்ல இயலாது. உண்மையில இந்த வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் என்னன்னு சொன்னா,
தாம்பத்திய வாழ்வில் ஈடுபட இயலாத வயசுடைய முதியவர்கள். அவங்களா விரும்பினாலும் அவங்களால இதுல ஈடுபட இயலாதுங்கிற வயதான அதாவது முதிர் நிலையில இருக்கிறவங்க. இப்போ முதுமைண்டா வயசு எவ்வளோன்னு சொல்ல 40 வயசு அந்த முதியவர்கள் சொல்றாங்க, 50 வயசே முதியவங்கன்னு சொல்றாங்க. ஆனா அது இல்லை. இன்னைக்கு வயசு எண்ணிக்கை அல்ல, அவங்களால அதாவது தாம்பத்திய வாழ்வு ஈடுபட இயலாத நிலையில உள்ளார்கள். ஆளுக்கால் வயசு வேறுபடையணும். அப்ப அந்த வயசுடைய ஆண்கள் அவித்திபிலில்லதி லம் யஹரு அலா ஔராத்தின் நிசா, பெண்களின் அந்தரங்கங்கள் சம்பந்தமாக அறியாத ஆம்பளை பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள். இதையும் நாங்க வயசு சொல்லல. அது அந்த சூழல்களுக்கு ஏற்ப அவங்களுடைய நிலைகளோட வித்தியாசம் இருக்கு. வலா யத்ரிபுன பி அர்ஜுலிஹின்ன லியுலம மா யுக்ஃபீன மின் ஜீனத்திஹின்ன, அவர்கள் காலில் அணிந்திருக்கக்கூடிய கொலுசு அந்த அலங்காரத்தை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பூமியில தட்டி தட்டி நடக்க வேண்டாம். இந்த வசனத்தை சில பேர் முகத்தை மூடுறது கடமைங்கிறதுக்கும் சொல்லுவாங்க. காலை மூடணும் இந்த வசனத்துல விளங்குது தானே. காலை அவங்க கொலுசு போட்டிக்கிறாங்க, கொலுசு விளங்காது. அப்ப நான் கொலுசு போட்டிக்கிறேன்னு காட்டுறது கீழே தட்டி தட்டி போகாதீங்க. அப்ப கால் மறைக்கணும்னா காலை விட முகத்தை மறைக்கிறது கட்டாயம் தானே என்று எடுப்பாங்க. நேரடி ஆதாரமா இல்லை, இப்படியான ஆதாரமா எடுப்பாங்க. அப்ப அவங்க பெண்கள் கொலுசு போடலாம், ஆனா அந்த சவுண்ட் எழுப்பி கொண்டு போறத அல்லாஹ் இங்கு தடுக்கிறான். ஏன்னா சவுண்டும் ஒருவருடைய பார்வையை ஈர்க்க வைக்கும், திசையை திருப்பும் என்கிறதுனால அந்த செய்தி சொல்லப்படுகிறது. வதூபு இலல்லாஹி ஜமீஅன் ஐயுஹல் முஃமினூன், மூமின்களே நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யுங்க, மன்னிப்பு கேளுங்க என்கிறத இந்த வசனத்துல சொல்லப்படுது. அப்ப இதுல ஆடை நாங்க யாருக்கு முன்னால சாதாரண ஆடையில இருக்கலாம் என்கிறது சொல்லப்படுது. ஆடையினுடைய அளவு சொல்லப்படுது. இந்த ஆடைக்கும் வரையறை இருக்கிறது. முதலாவது, அவங்களோட முகம் மணிக்கட்டு தவிர்ந்த ஏனைய பகுதிகளை மறைக்கிறதா இருக்கணும். ரெண்டாவது மிச்சம் சொஃப்டா மெல்லிசா இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு ஆடை கிடைக்குது, அத ஒரு சஹாபிக்கு கொடுக்குறாங்க. பிறகு அந்த சஹாபிட்ட கேட்குறாங்க, உனக்கு கிடைச்ச ஆடையை என்ன செஞ்சாயின்னு சொல்லி. அப்ப அவர் சொன்னா, நான் வைஃபுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த ஆடையை வைஃப் போடுறதா இருந்தா அதுக்கு இன்னொரு ஆடைக்கு மேலால போட சொல்லுன்னு சொல்றாங்க. ஏன்னா அது சொஃப்டா இருக்கும். அப்படி அப்ப அந்த ரெண்டாவது மெல்லிசா இருக்கக்கூடாது. மூணாவது டைட்டா இருக்கக்கூடாது, இறுக்கமா போடையலாது. இறுக்கமா ஆடை போடுறதுங்கிறது அவங்களோட உடல் அமைப்பை பகிரங்கமா காட்டுறதுங்கிறது சில வேளை ஆடை போடாம இருக்கிறத விட அது கவர்ச்சி கூடுனது. அதனால அதான் இறுக்கமா இருக்க இயலாது என்கிறத சொல்லி காட்டுறாங்க. அடுத்தது கடுமையான வாசனை பூசியதாக இருக்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக அவங்க நைட்ல வெளியே போறதாக இருந்தா வாசனை பூசிய ஆடையாக இருக்கக்கூடாது. பெண்களுடைய வாசனைங்கிறது ஹதீஸ்ல நாங்க பார்த்தா நிறம் ஏற்படுத்துறதா இருக்கலாம். அவங்களுக்கு நிறம் ஏற்படுத்துறா, பவுடர் போடுறோம், நிறத்தை ஏற்படுத்துது. ஆனா அந்த வாசம் தூரத்துல இருக்கிறவங்களுக்கு அடிக்கிற மாதிரி இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பா சொல்றாங்க, மகரிபு இசா தொழுகைக்கு வரக்கூடிய பெண்கள் தங்கள் ஆடையில அத்தர் பூசி இருந்தா அதை கழிட்டு வாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எங்கட உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட வாடை வெளியே வராமிக்கிறதுக்கு நாங்க வாசனை பூசலாம். எங்கட வாசம் அடுத்தவங்களை நுகர்ற அளவுக்கான வாசனைய பெண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. வெளியில போகும்போது, அவங்க வீட்டுல இருக்கும்போது அந்த தடை இல்லை. அடுத்தது, குஃபார்களுக்கு ஒப்பான ஆடையாக இருக்கக்கூடாது. ஒரு சமூகத்துல குஃபார்கள் தான் இதை அணிவாங்கன்னு இருந்தா, உதாரணமா இலங்கையில எல்லாரும் சாரம் உடுக்கிறோம். பத்திக் சாரம் உடுக்கிறது இன்னொரு சமுதாயத்தினுடைய கல்ச்சரா இருந்துச்சுன்னா நம்ம அதை தவிர்த்துக்கலாம். இதுல இலங்கை உலமாக்கள், ஆரம்ப கால உலமாக்கள் தெளிவா மக்களுக்கு வழிகாட்டிக்கிறாங்க. நீங்க இந்தியாவுக்கு போனீங்கன்னா நிறைய முஸ்லீம்கள் வேட்டி உடுப்பாங்க. இலங்கை முஸ்லீம்கள் யாரும் வேட்டி உடுக்கிறது இல்லை. அந்த வேட்டி இந்து மக்களுடைய ஒரு பழக்கம்னா அடையாளமா இருக்கிறதுனால இலங்கை முஸ்லீம்கள் அதை தவிர்த்துக்கிறாங்க. நீங்க தமிழ்நாட்டுக்கு போனீங்கன்னா நிறைய முஸ்லீம் பெண்கள் அழகா கொண்டைக்கு மல்லிகைப்பூ எல்லாம் வச்சுட்டு போவாங்க. பொட்டு வைக்கிற பெண்களும் இருக்கிறாங்க, மூக்குத்தி குத்துற பெண்கள் இருக்கிறாங்க. அப்ப இலங்கை முஸ்லீம்களை பொறுத்தளவு அதெல்லாம் இன்னொரு சமுதாயத்துடைய கல்ச்சரா இருக்கிறதுனா தவிர்த்து வந்திக்கும்.
அப்ப இன்னொரு சமுதாயத்தினுடைய ஆடைக்கு ஒப்பாக இருக்கக்கூடாது. அடுத்தது ஆண் உடுக்கக்கூடிய ஆடை போல பெண் உடுக்கிற ஆடை இருக்கக்கூடாது, பெண் உடுக்கிற ஆடை போல ஆண் உடுக்கிற ஆடை இருக்கக்கூடாது. இந்த வரையறைகள் ஆடைக்கு சொல்லப்பட்டிருக்குது. இதை நாங்க பேணணும். அடுத்தது பேசும் முறை. பெண்களுக்கு அல்லாஹு தாலா குர்ஆன்ல யாரை வச்சு பேசுறான்டா, ரசூல்லாட மனைவிமாரை வச்சு அல்லாஹு தாலா சொல்றான். நீங்க ரசூல் ஆண்களுக்கு சொல்றாங்க, ரசூல்லா இல்லாத நேரத்துல ஏதாவது ஒரு சாமான் நீங்க பொருள் கேட்கொண்டா ரசூல்லாட மனைவிமாட்ட கேட்கொண்டா, இப்ப ஆண்கள்ட்ட திறந்து பார்த்து பேசுற, இதை இஸ்லாம் தடுக்குது. உள்ளுக்கு பார்க்கப்படாது. நீங்க திரைக்கு வெளியே இருந்து கேளுங்க. ரசூல்லாட மனைவிமாருக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்டா, பலா தஹ்லான பில் கௌலி ஃபயத்மா அல்லதீன ஃபி குலூபிஹிம் மரல். அதாவது ஆண்களோடு பேசும்போது குழஞ்சி குழஞ்சி பேசாதீங்க. அப்படி நீங்க பேசுனா யாருடைய உள்ளத்துல நோய் இருக்கிறதோ அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் உண்டாக்கும். அப்ப ஒரு ஆணோடு பேசும்போது வக்குல்ன கௌலம் மாரூஃபா, வெளிப்படையா பேசுற ஒரு வார்த்தையை பேசி நீங்க விஷயத்த சொல்ல, பேசவே கூடாதுங்கிறத சொல்லல. சமூகத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஒரு சட்டத்தை கொஞ்சம் கூட்டி சொல்லும் போது நடக்கிற விஷயம் என்னன்னா, சில பேர் கஷ்டப்பட்டு அதை பேணுவாங்க. சில பேர் பார்ப்பாங்க இதெல்லாம் நமக்கு நடைபெற செய்து சாத்தியம் இல்லை, அப்ப கை விட்டுருவாங்க. இதுல உள்ள பிரச்சனை என்னடா, சில உலமாக்கள் பொம்பளையுடைய வயசும் அவுரத் என்கிற ஒரு கூட்ட சொல்லுவாங்க. ஒரு பெண் பேசக்கூடிய பேச்சும் அவுரத், பேச்சையும் மறைக்கணும். அப்ப யாரோடையும் பேசலாம் எங்கு வரும்போது இது நமக்கு சாத்தியம் இல்லை என்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க, கை விட்டுருவாங்க. இஸ்லாம் பேசுறதுக்கு ஒரு வரையறை சொல்ற, அந்த வரையறையா பேணிக்கொண்டா சரிங்கிறது இந்த உள்ள விஷயம். ரெண்டாவது, பேசும்போது தனியா இருந்து பேசலாது. இந்த தனிமை என்கிறதுக்கு மார்க்கத்துல ஒரு வரையறை இருக்குது. தனிமை என்று சொல்லி சொன்னா, உதாரணமா இங்க ஒரு சபையில ஆட்கள் இருக்கிறாங்க, இங்கன்னு ஒரு ஆணும் பெண்ணும் தனியா பேசுறாங்க, இது தனிமை இல்லை மார்க்கத்துல. இதுக்கு மார்க்கத்துல இடம் இருக்குது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நாங்க ரசூல்லாவோட இருந்தோம், ஒரு பெண் வந்தால் அவங்க ரசூல்லாட்ட ஏதோ பேச போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை தனியா அழைச்சிட்டு போனாங்க. அவங்க பெண்ணுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டு ஒரு ஆறுதல் வார்த்தை சொன்னாங்க. எனக்கு அன்சாரி பெண்களை பிடிக்கும், நான் நேசிக்கக்கூடிய பெண்கள் என்று ரசூல்லா சொன்னாங்க. இந்த செய்தியெல்லாம் அனஸ் அவங்க அறிவிக்கிறாங்க. அப்ப அது அன்னைக்கு அவங்க பேசினது என்னன்னு இங்க உள்ள ஆட்களுக்கு தெரியாது. அவங்க ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் பேச விரும்பிக்கலாம். ஆனா அவங்க தனியா போகல, மக்களுக்கு முன்னால இருந்து தனிமையில பேசுறது. இதுக்கு மார்க்கத்துல அனுமதிக்கு, பேசுற விஷயத்தை பொறுத்து மார்க்கத்துக்கு அனுமதிக்கு. இதை ஆக்கள் ஹராமாக்குற, இதை ஹராமாக்குற என்ன செய்வாங்க, ஒளிஞ்சிட்டு பேசுவாங்க. உதாரணமா ஒரு வீடு மறைக்கப்பட்ட வீடு இருக்குது, அவ ஒரு ஆளோட பேசணும், ரோட்ல நின்று அவ பேச வேண்டிய விஷயத்த பேசினா, பாருங்க ரோட்ல இருந்து ஆம்பளையோட எல்லாம் பேசிட்டீங்களான்னு சொல்லுவாங்க. அப்ப அவ என்ன செய்யணும், உள்ளுக்கு எடுத்து கேட்டை மூடிட்டு பேசணும். அப்ப அதுதான் ஹராம் மார்க்கத்துல. அப்ப மார்க்கத்தை பிழையா சொன்னதுனால ஒரு ஹலாலான முறையில செய்ய வேண்டியதை ஹராமான முறையில செய்யறதுக்கான சூழ்நிலை உருவாக்கப்படுது. எனவே அவங்க நான் பலருக்கு முன்னால இருந்து பேசினா அது தனிமை இல்லை. ரெண்டாவது, எங்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் ஜஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் மௌத்தா போறார். மௌத்தா போனதுக்கு பிறகு அந்த பெண்ணை அபூபக்கர் ரலியல்லாஹு கல்யாணம் முடிக்கிறாங்க. பேர் அஸ்மா. அபூபக்கர் ரலியல்லாஹு அஸ்மாட பேர்ல மகளும் இருக்காங்க, வைஃபும் இருக்கிறாங்க. இப்ப இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஏற்கனவே ஜஃபர் ரலியல்லாஹு அன்ஹு மூலமா குழந்தைகள் இருக்கிறாங்க. இந்த குழந்தைகளை பார்க்கறதுக்காக ஜஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்து ஆட்கள் பார்க்க வருவாங்க. ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பயணம் போயிருக்கிறாங்க, வீட்டுக்கு வராங்க. ஜஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொந்தக்கார ஆண்கள் இந்த பிள்ளைய பார்க்க வந்திருக்கிறாங்க வீட்டுல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, போனாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. அவங்களோட முகத்துல சின்ன வித்தியாசம் ஒன்று இருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்ன அபூபக்கர்னு சொல்லி. இல்லை, நான் வீட்டுக்கு வந்தேன், ஜஃபருடைய பிள்ளைய பார்க்கறதுக்கு ஹாசிம் குலத்து ஆண்கள் வந்திருந்தாங்க. அப்ப கேட்டாங்க, நீங்க என்ன, அதுக்கு நீங்க என்னன்னு கேட்குறாங்க. இல்லை, என்ன மனசுக்கு கொஞ்சம் அது சங்கடமா இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்ப ரசூலா கேட்குறாங்க, நீங்க ஏதாவது தப்பா நினைக்கிறீங்களான்னு. அப்ப அவர் சொல்லால், இல்லை, என் மனைவி அஸ்மா மேலையும் எனக்கு சந்தேகங்களோ தப்பெண்ணங்களோ இல்லை. வந்த இந்த ஆண்களும் கெட்டவங்க கிடையாது, நல்லவங்க தான். இருந்தாலும் மனசுக்கு எனக்கு அது ஒரு மாதிரியா இருக்கு. பெரும்பாலும் ஆம்பளைகள் யாரும் இதை சொல்ல மாட்டாங்க.
ஆனா அவங்க வெளிப்படையா பேசுனதுனால சொல்ல, ஏன்னா மனசுக்கு அது பிடிக்காத மாதிரி இருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களை கூப்பிட்டு சொல்றாங்க, ஒரு ஆண் ஊரில் இல்லாத போது நீங்க அந்த பெண்ணிடத்தில் ஏதாவது பேசணும் இருந்தா தனியா போய் பேசாதீங்க. உங்களோட இன்னொரு ஆண் அல்லது 2 பேரை கூட்டிக் கொண்டு போய் பேசுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா அங்க தனிமையே இல்லாம ஆக்கணும்ங்கிறது. இதுக்கும் எப்படி என்று கேட்டா, போற 3 பேருமே கெட்டவனா இருந்தா இல்ல. போற 3 பேருமே கெட்டவனா இருந்து இதா இல்ல, 3 பேர் நல்லவங்க போறாங்க. தனியா போய் பேசாம நீங்க போயிட்டு பேசுங்க. பெண்களுக்கும் இதுல ஒரு வரையறை இருக்கு. என்னன்னு கேட்டா, நீங்க மாப்பிள்ளை இல்லாத நேரத்துல முகத்தாட்சணைக்காக வாரவங்கள வாங்கல, இருங்கள, தேத்தனை குடிச்சிட்டு போங்கன்னு சொல்ல தேவையில்ல. ஒரு தனியா வந்திருக்கிறாரு. அப்ப அவங்கள வந்து வாங்குறீங்கன்னு அது இளங்க பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனைனா, வந்தவங்களை கூப்பிடாட்டி என்ன நினைப்பாங்க என்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. மக்களும் அப்படி பழகி இருக்கிறாங்க. அவங்கள இது வேலை. சில நேரங்கள்ல பெண்களுடைய பேச்சுக்கள் ஆண்களுக்கு தப்பெண்ணங்களை உருவாக்கும். இப்ப சாதாரணமா இப்ப எல்லாரோடையும் பழகுற இடத்துல சில இடங்கள், நிறைய இடங்கள்ல இந்த ஆட்டோ டிரைவர்களால பிரச்சனைகள் வருகிறது. அப்ப ஒரு ஆட்டோ டிரைவர் கூட்டாளி ஒரு ஆள் சொன்ன செய்தி, நான் இதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன், பிரச்சனையோட ரூபங்களை விளங்கி கொள்றதுக்காக. இப்ப அவரோட நண்பர்கிட்ட சொல்லி அந்த தகவலை அவர் நம்ம கிட்ட சொன்ன செய்தி இது. அவங்க வந்து இந்த ஆட்டோ டிரைவர்மார் எப்படி பொம்பளை பிடிக்கிறன்றத அவங்களுக்குள்ள பேசிக்கொள்ள செய்தி. இப்ப சில நேரம் மாப்பிள்ளமார் வெளிநாட்டுல இருந்தா பிள்ளைகளுக்கு சோம் இல்லை, டியூஷனுக்கு வந்து விட வீல் எடுப்பாங்க. இப்போ முதலாவது நோய்க்கு போற நேரம் யார் வயசான உமா மாறிப்பாங்க, மாமி மாறிப்பாங்க, கூட்டிட்டு போவாங்க. இந்த ஆட்டோ டிரைவர்மார் பிள்ளைய கொஞ்சம் கவனிச்சு கொண்டா, பிள்ளைய கொஞ்சம் தூக்கி கொண்டா, அவனோட சாமானை கொஞ்சம் தூக்கி கொடுத்தா, இப்ப இவங்களுக்கு நம்பிக்கை கொஞ்சம் கூட ஏற்படும். நல்ல பொடியேன், ஹெல்ப் ஆகிக்கிறான், அவ இதுக்கு போறோம் போக்குள்ள இவங்களோட பேசுவோம். இப்ப இவங்க அப்ப போனா வீட்டு வரைக்கும் வந்து பிள்ளையெல்லாம் தூக்கிட்டானே, வாங்க ஒரு டீயாவது குடிச்சிட்டு போங்க சொல்லாட்டி சரியில்லைன்றதுக்காக சொல்றது. முதலாவது கூப்பிடக்குள்ள வரமாட்டாங்க. திரும்ப திரும்ப பாருன்னா பொடியன் பழகம்னதுக்கு பிறகு மாமிமாரனை சில சும்மா நான் வந்து கஷ்டக்கு நீ போய்த்து நல்ல பொடியன் தானேன்னு விட்டுறது. இவங்க வந்து இந்த நேரங்களை தவறாக யூஸ் பண்றாங்க. இப்ப சில நேரங்கள்ல ஒருக்க 2 தரம் கூப்பிட்ட திரும்ப அவங்களா வந்தாங்கன்னா தவிர்க்க இயலாத சூழல் வரும். ஒருவேளை நன்றிக்காக அப்படி கூப்பிடணும்னு சொன்னா, நீங்களாம் எங்க வீட்டுக்கு எங்க வர போறீங்க அந்த மாதிரி பேச வேண்டியது இல்லை. நீங்க கூப்பிடணும்னு சொன்னா, தம்பி உங்களோட வைஃபையும் கூட்டிட்டு வந்துட்டு போங்க. தனியா அவங்கள கூப்பிடுற மாதிரி கூப்பிடக்கூடாது. சைத்தான் வந்து கெட்ட எண்ணங்களை உண்டாக்குவான். அப்ப இது ரசூலுல்லாஹ் சொன்னது. அதாவது இது யார குடும்பத்தை வச்சு சொல்றாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அபூபக்கர் அவங்களுடைய குடும்பத்தை வச்சு ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்றாங்க. நிறைய பிரச்சனைகள் இதனால உருவாகுது. சில மாப்பிள்ளமாரே, அதாவது சொல்லிட்டு போற நண்பர்மார், ஒரு நம்பிக்கையான கூட்டாளி பொடியன், நீங்க ஏதாவது தேவைன்னா இந்த ஆட்டாக்கு கால் பண்ணுங்க. புற பார்த்தா பிரச்சனையே அங்கிருந்து தான் வந்ததாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வரையறை என்னன்னு கேட்டா, அப்படியே பேச வேண்டிய ஒரு தேவை வந்தா ஒரு ஆளை இல்லாட்டி இன்னொரு ஆளை சேர்த்து கூட்டிட்டு போங்க. இல்லாட்டி உங்களோட இன்னொரு பெண்ணை அழைச்சி போங்க. ஒரு ஆணுக்கு இன்னொரு பெண்ணிடத்துல, மாப்பிள்ளை இல்லாத ஒரு பெண்ணிடத்துல ஒரு விஷயம் பேச வேண்டியதா, நீ உன்னோட ஒரு ஆளை கூட்டிட்டு போய் பேசு. உன்னோட வைஃபை கூட்டிட்டு போய் பேசு. வைஃப் இல்லையா தாத்தா கூட்டிட்டு போய் பேசு, தங்கஞ்ச கூட்டிட்டு போய் பேசு, தனியா போயிட்டு பேசாதேன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த வரையறையும் எங்களுக்கு பாதுகாப்பானது. அடுத்தது வந்து இதை சொல்லி முடிச்சு கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். பேச்சில இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை நேரடியா பேசுறதை விட டெலிபோன்ல பேசுறது. டெலிபோனுக்கும் இந்த வரையறை இருக்குது. டெலிபோன்ல நாங்க பேசுறதாக இருந்தா, ஒரு பெண் இன்னொரு ஆணோட பேசுறதாக இருந்தா, முதலாவது விஷயம் தேவையை பேசணும், தேவையான அளவு பேசணும். இப்ப கிளாஸ் போறீங்க, ஆம்பளை பிள்ளைகளுக்கு சந்தேகம் வந்தா பொம்பளை பிள்ளைகிட்ட தான் கேட்கிறேன். நோட்ஸ் கேட்கறது பொம்பளை பிள்ளை தான் கேட்கறது. சில பேருக்கு அதாவது ஒரு பிழையை செய்யறதுக்கு ஆகுமான ஒரு வழிமுறையை உருவாக்குவாங்க. ஏன்னா வழிமுறை பிழையா இருந்தா மக்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க தானே. எனவே ஒரு பிழையை செய்யணும்னு சொன்னா ஆகுமான ஒரு வழிமுறையை உண்டாக்கும். அதுதான் ஆகுமான படிக்கிறதுங்கிறது. அப்ப இது டெலிபோன்ல பேச ஆரம்பிச்சா எது தேவையோ அந்த தேவையான அளவோட பேசலாம். அந்த அளவோட நாங்க நிப்பாட்டோம்.
பெண்களுக்கு ஒரு தெளிவு ஒன்று இருக்கணும் என்னன்னு சொல்லி சொன்னா, பேசுறவங்க, பார்க்கிறவங்க, பழகுறவங்க நாங்க விழிப்பா இருக்கணும். என்ன நோக்கத்துல பேசுறாங்க என்கிற விஷயத்துல நாங்க கிளியரா இருக்கோம். அல்லாஹ் தஆலா இந்த அறிவை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறான். ஆண்களை விட ஒரு விஷயத்தை கவனிச்சு பார்க்கக்கூடிய தன்மையும், அதாவது அடுத்த முன்னால பேசுறவங்களோட மைண்ட் செட்டை விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலையும் அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு கொடுத்திருக்கிறான். நம்ம ஒருவருடைய பேச்சிலேயோ, நடத்தையிலேயோ, பார்வையிலேயோ சிக்கல் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சா, அதுக்கு பிறகு அவங்களுடைய உறவு விஷயத்துல நாங்க ஜாக்கிரதைக்கணும். முகத்தாட்சணைக்கு நாங்க சிரிக்கணும், பேசணும்ன்ற அவசியம் இல்லை. நிறைய தவறுகள் நடக்குது என்ன தைரியத்துலன்னு சொன்னா, இவ வெளியே சொல்ல மாட்டா என்கிற தைரியத்துல தான் எல்லா தவறும் நடக்குது. குறிப்பாக பெண்களுக்கு பிரச்சனை வாரது தூரத்தில் உள்ளவங்களால அல்ல, நெருக்கமா இருக்கிறவங்களால, உறவுகளால, பக்கத்தாக்களால. என்னமாலும் செஞ்சாலும் யாராவது வந்தாலும் மறைச்சிருவா, ஏன்னா அவட கௌரவம் அதுல இருக்குன்னு நினைக்காங்க. அதனால மறைச்சிருவாங்கிற தைரியத்துலதான் ஆண்கள் எப்பையும் அத்துமீறுவாங்க. சரி, நம்ம நடக்கிறது எல்லாத்தையும் வெளியே சொல்லிட்டு தான் உலகத்துல யுத்தம் தான் நடந்துட்டு. உண்மையிலேயே பெண்கள் அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையும் வெளியே பேச ஆரம்பிச்சா நிறைய குடும்பங்களுக்குள்ள கொலைதான் நடக்கும். இதுதான் உண்மை. ஏன்னா அதாவது பெண்கள் சம்பந்தமாக செஞ்ச ஆய்வுகள் எல்லாம் இதைத்தான் சொல்லுது. சரி, உங்களுக்கு சொன்னா பிரச்சனை, நானாகும் தம்பி கடையில சண்டை வரும், இந்த பிரச்சனை இருக்குதா? சரி, இவன் விஷயம் பிழையாக்கின்னு சொன்னா அதுக்கு பிறகு முகம் கொடுத்து பேசாதீங்க, அதுக்கு பிறகு சிரிச்சு பேசாதீங்க, அதுக்கு பிறகு ஏற்கனவே கொடுத்த கண்ணியத்தை கொடுக்காதீங்க. நீங்க அதுக்கு பிறகும் அவங்களோட அதே முறையில பழகுறது அவங்க செஞ்ச தவறுக்கு கொடுக்கிற அங்கீகாரமாக அவங்களால எடுத்துக்கொள்ளப்படும். அதுல பெண்கள் தான் தெளிவா இருக்கணும். அதுக்கான அல்லாஹ் தஆலா அதுக்கான நுழைஞ்ச கொடுத்திருக்கிறான், அதுக்கான உணர்வை கொடுத்திருக்கிறான். அதாவது பெண்கள் தங்களை பாதுகாக்கணும்னு நினைச்சாங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கான சமூக சூழலையும் அல்லாஹ் தஆலா கொடுத்து தான் நிற்கிறான். எனவே அந்த விஷயத்துல நாங்க கவனமா இருக்கணும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இதுல சொல்றாங்கன்னு சொன்னா, பெண்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்க போறதுன்னு அவங்கள தடுக்கிறேன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ ஒருவர் கேட்கிறாரு, மாப்பிள்ளையிட நானா தம்பிமார்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் மவுத், அழிவுதான் சொல்றாங்க. அதுக்காக மாப்பிள்ளையோட நானா தம்பிமார்லாம் கெட்டவங்க இல்லை. ஒன்று சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா குடும்ப நானா தம்பியோட உறவுல சிக்கல் ஏற்படும். அடுத்தது அவங்க தவறு செய்ய நினைச்சாங்கண்டா அதுக்கான வழி லேசா இருக்கு. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை கூட தவிர்க்கத்தான் சொல்றாங்க. எனவே அந்த வழிமுறைகளை நாங்க பார்த்துட்டு, இந்த போனுடைய விஷயத்துல எப்படின்னா, பேசுறது குழஞ்சு குழஞ்சு பேச இயலாது. நீண்ட நேரம் பேசுறது, தேவையில்லாம பேசுறது. நாங்க சில நேரங்கள்ல பஸ்ல போகல பார்த்தா 1 ஹவர் 2 ஹவர் என்ன பேசுறாங்கன்னு தெரியாம அப்படியே மைக்க வச்சுக்கொண்டு பேசிக்கொண்டே போறவங்கள பாக்குறோம் நாங்க. இப்ப உள்ள ஒரு கல்ச்சர் படிக்கிற பிள்ளைகளுக்கு சும்மா ஜோக்குக்கு பேசிட்டு இருக்கிறேன், சும்மா மெசேஜ் பண்றேன். அவங்க 2 பேருக்கு இடையில தப்பான உறவு இருக்காது, ஆனா பேசுறதுல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டிக்குது. இது சைத்தான் வச்சுக்கிறான். ஒரு ஆண் பெண்ணோட பேசுறதுக்கும் பெண் ஆணோட பேசுறதுலயும் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்காங்க. அதுவும் ஜினாவுல ஒரு பகுதின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கண்ணும் ஜினா செய்து, கையும் ஜினா செய்து, காலும் ஜினா செய்து என்றுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அதை நெருங்கக்கூடாது என்கிற தடை இருக்குது. 2வது விஷயம் என்னன்னு கேட்டா, நாங்க ஒரு ஆள், நான் சொன்ன 4 பேருக்கு முன்னால பேசுறது, ஒரு ஆண் போன்ல பேசுறார், 4 பேருக்கு முன்னால பேசணும்னு சொன்னா அது ஹலாலான பேச்சு. இல்லை, இவரோட ரூமை மூடிட்டு தான் பேசணும்னு சொன்னா அந்த பேச்சு ஹலாலான பேச்சு இல்லை. எனவே நாங்க பேசுறது அந்த வரையறைக்குள்ள வருகுதா என்கிறத நாங்க பார்க்கணும். சம்பந்தமே இல்லாதவங்களோட ஒரு தொடர்பை உண்டாக்குறது, பேச்சு தொடர்பு மட்டும், இதை மார்க்கம் ஹராமாக்கு. எங்களுக்கு அவங்களோட பேசுறதுக்கு ஒரு தேவை ஒன்றும் இல்லை, பேசுறதுக்கான ஒரு வழி ஒன்றும் இல்லை, பேசுறதுக்கான ஒரு சப்ஜெக்டும் இல்லை, சும்மா பேசுறது. யாராவது நம்பர் மிஸ்கோல் வந்தா அதுல ஒரு ஆபத்து என்னன்னு சொன்னா, முதலாவது ஒரு பெண் ஒரு மெசேஜோ ஒரு வாய்ஸோ போடக்குள்ள தயங்குறாங்க. போடுவோமா வானமா, போடுவோமா வானமாங்கிற நிலையோட தான் செய்யறாங்க. ஒரு ஹாய் போட்டுட்டு கையை உதறிப்படுகுது, காய் கடிக்கப்படுகுது, விரலை கடிச்சுக்கிறாங்க. ஆனா இதுல ஆரம்பிச்சு கடைசியில அவங்களோட போட்டோக்கள் அனுப்புறதுக்கும் ட்ரெஸ் இல்லாம அனுப்புற அளவுக்கு போய்த்துட்டு கடைசி நேரங்கள்ல மாட்டிட்டு முழிக்கக்கூடிய சூழல்கள் நாங்க பார்க்கணும். இதுல பொம்பளை பிள்ளைகள் மிக கவனமாயிக்கும். ஏண்டா
உங்களோட வார்த்தைகளை நீங்க வெளியே விட்டீங்கடா, அதுதான் உங்களுக்கு எதிரான சாட்சிகள். நிறைய வாப்பாமார் வந்து தலை குனிறாங்க இதனால். ஏன்னா அவனோட கையில உங்களோட போட்டோ வைக்குதுண்டா, இதை வெளியே போட்டுருவேன்னா அந்த வாப்பாவுக்கு கால்ற உழுகிறத தவிர வேற வழி இல்லை. உங்களோட மகள் பேசின வாய்ஸ் இருக்குதுன்ட்ட டெலிஃபோன்ல பேசினதான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நீங்க மகள் பேசினது இருக்கு. அப்ப இது வெளியே போனா குடும்பமானம் போயிடும். இன்னைக்கு நடக்கிற பெரிய ஏராளமான கல்யாணங்கள் வாப்பா மாறுற திருப்தி இல்லாம டெலிஃபோன்ல பேசிட்டாங்க, போன்ல பேசிட்டாங்க, போட்டோ அனுப்பிட்டாலாம், வீடியோ கோலிக்கலாம். இதனால இது வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நடக்கிற கல்யாணங்கள் தான் நிறைய நடக்குது. எனவே உங்களோட பேச்சு ஒரு அமானிதம். வெளியே போச்சு, இன்னொருவண்ட கைக்கு போச்சுன்னு சொன்னா உங்களை பிளாக்மெயில் பண்றதுக்கான இடம் அது. உங்களை மட்டுமில்ல, உங்களோட வாப்பாவை உமாவை பிளாக்மெயில் பண்றதுக்கான இடம். சில நேரங்கள்ல அது முஸ்லீம் சமுதாயத்தை பிளாக்மெயில் பண்ணப்படுது. இப்ப தமிழ்நாட்டுல இதுக்குண்டே சில அமைப்புகள் உருவாகி அதாவது முஸ்லீம் பெண்கள் வலையில வீழ்த்தப்பட்டு அதை முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்துக்கு எதிரான ஊடகமா பயன்படுத்துறாங்க, மதமாற்றம் செய்யறாங்க, இப்படியே கொண்டு போய் கல்யாணம் முடிச்சு படுகொலை செய்யறாங்க. இப்படி ஏராளமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கு. எனவே இந்த விஷயத்துல எனக்கு ஒரு வார்த்தை நீங்க முதலாவது அந்த ஹாய் போட்ட போது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும், அதுக்கு பிறகு பேசுறது பிரச்சனையா இருக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த சூரா 100 இதே பகுதியில தொடர்ந்து சொல்றான், வலா தத்தபி ஹுத்துவாத்தி ஷயாத்தீன், சைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்க பின்பற்றிடாதீங்க. ஹுத்துவாத்துன்னு சொல்றது 8 வைக்கிறது சொல்றது. சைத்தான் ஒரே அடியா இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ண வைக்க மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா உங்களை கூட்டிட்டு போவான். இப்படி நீங்க ஃபாலோ பண்ணி சைத்தானுக்கு பின்னால போயிடாங்க. இப்போ நீங்களா நினைச்சாலும் ரிட்டர்ன் வர இல்லாத போயிடும். அப்ப இந்த ஆபத்து இதுல இருக்குது. எனவே பேச்சு என்கிற போது நேரடியான பேச்சு மட்டுமல்ல, டெலிபோன்ல பேசுறதுக்கும் இந்த வரையறை மார்க்கத்துல இருக்குது. இந்த வரையறைகளை நாங்க பேணணும். இதுல நாங்க விடக்கூடிய மிஸ்டேக் வந்து எங்களை மட்டும் இல்லை, எங்களோட குடும்பத்தையே பாதிக்கிறதாக அமையும். இதுல வந்து பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் வந்து பொம்பளை பிள்ளைகளை கவனிக்க வேண்டியிருக்கு. அது பொம்பளை பிள்ளைகள் வந்து அது அவங்களோட உரிமை மீறலாக பார்க்கக்கூடாது. நைட்ல வந்து 10 மணிக்கு பிறகு மெசேஜ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நைட்ல இவங்க நடிஜாமத்துல கோல் பண்றதும் இல்லை. ராவைக்கு வந்து உமா வாப்பா மாதிரி போன் எடுத்து வச்சுக்கொள்ள அவங்கள அதுக்கு மேல நடிஜாமத்துல எழும்பி படிக்க அவசியம் இல்லை, நடிஜாமத்துல வந்து கோல் பண்ண அவசியம் இல்லை. நைட்ல படுக்கிற நேரத்துல போனை வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்கள, ஏன்னா சில வீடுகள்ல ஒண்டா படுப்பாங்க, கிட்ட படுப்பாங்க, அந்த மாதிரி இல்லை, வசதி ஆகிக்குது, ஒருத்தருக்கு தனி ரூம் இருக்குது. அப்ப அவங்க என்ன இதுன்னு ஏதாவது நீங்க ராவு படுக்கத்தானே போறீங்க, படுக்கிற நேரத்துல போன் தேவையில்லையே, போனை வந்து உமா மாரம் அவங்களோட இதுல எடுத்து வச்சுக்கொள்ளலாம், அவங்களோட கண்ட்ரோல அதை வச்சுக்கொள்ளலாம். ஏன்னா அந்த அப்ப நைட்ல 1 மணிக்கு 2 மணிக்கு வார கோல் நல்ல கோலா மிக்காது. அப்ப எனவே அந்த ஒரு பாதுகாப்பு இதை செய்யறது வந்து பொருத்தமா இருக்கும். இந்த வழிமுறைகளை நாங்க எந்த அளவு பேணுறோமோ அந்த அளவுக்கு மார்க்கத்தோட எங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த வழிமுறைகள்ல நாங்க சருகக்கூடிய இடங்கள் வந்து எங்களை மார்க்கத்தை, ஏன்னா இதுல கொஞ்சம் சரியிட்டாங்கடா, இந்த பேச்சுவார்த்தைகள் தவறி ஒரு கட்டத்துக்கு போயிட்டாங்கடா, அதுக்கு பிறகு அவங்களுக்கு பேரண்ட்ஸ் மீது உள்ள மரியாதை இல்லாம போகும். சரியான மூளை சரியா வேலை செய்யாது. எந்த நியாயமும் அவங்கள்ட்ட சொன்னாலும் எடுபடாது. குடும்பத்துல யாரையும் நேசிக்காத ஒரு நிலைக்கு வருவாங்க. யாரை வேண்டுமானாலும் பகைச்சு கொள்ளலாம் என்கிற மனநிலைக்கு வருவாங்க. அவங்களிடத்துல ஏதாவது ஒரு பிடியை கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியும், அதை வெளியே சொல்ல இயலாது. அப்ப எனவே அதை போய் சேர்றதுக்கு என்ன வலிக்குதோ அதை மட்டும் அவங்களோட மூளை யோசிக்கும். சைத்தான் வந்து நல்ல வாசல் எல்லாத்தையும் மூடிட்டுருவான். அதுக்கு பிறகு உங்களோட பிள்ளையா இருக்காது. எனவே இந்த விஷயத்துல நாங்க தெளிவாக இருக்கணும். எங்களுக்கு மார்க்கம் தந்த இந்த வழிமுறைகள் வந்து மிகப்பெரிய அருள் அல்லாஹ் செஞ்சது. ஏனைய சமுதாயங்கள்ல மீள இயலாத ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. எனவே இது பெரிய ஒரு நேமத் அல்லாஹ் தந்த இந்த வரையறை. ஏன்னா அல்லாஹ் தான் மனுஷனை படைச்சான். ஆண் எப்படி இருப்பான், பெண் எப்படி இருப்பான்னு அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். அந்த அல்லாஹ் தான் எங்களுக்கு ரூல்ஸ் போட்டு தந்தீங்கன்னா இதை தாண்டி போயிடாதீங்கன்னு சொல்லி. எனவே இந்த வரையறைகளை பேணிக்கொண்டு எங்களோட வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுக்கு தௌபிக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏதாவது கேள்விகள் வந்தா நீங்க கேட்கலாம். அடுத்தது வந்து வெளியில சில புத்தகங்கள் வச்சுக்கிறாங்க, சிலவங்களோட இதில் போட்டிருப்பாங்க, தேவையானவங்க அதில் எடுங்க. அதில் ஒன்று சுத்தம்ங்கிற ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது. ஒளி செய்கிறது, ஒழுவை முறிக்கக்கூடிய காரியங்கள், ஒழுவை முறிக்காதான்னு சந்தேகத்துக்குரிய விஷயங்கள், பெண்களுடைய அதாவது மாதத்தீட்டு பிரசவத்தீட்டு போன்ற இதுகளுக்குரிய சட்டங்கள்,
சொக்ஸில் மசூது செய்கிறேன் அதுக்குரிய சட்டம் என்ன, தயமும் செய்கிறவருடைய சட்டம் என்னென்ன காலங்களில் தயமும் செய்யலாம் போன்ற ஃபிக்கு சட்டங்கள் உள்ள ஒரு புத்தகம் உண்டு. அது 500 ரூபாய் விலையில் அது இருக்கிறது. அதே மாதிரி இஸ்லாமிய அக்கீதா ஒரு விளக்கம்னு சொல்லி அக்கீதா சம்பந்தமான 12 தலைப்புகள் உள்ள புத்தகம் உண்டு. அதில் இருக்குது 450 ரூபாய். அல் குர்ஆன் கூறும் உண்மை கதைகள்ன்ற ஒரு புத்தகம், குர்ஆனில் வரக்கூடிய 40 சம்பவங்கள் கதை வடிவில் சிறுவர்களுக்காக தொகுக்கப்பட்டது. அந்த புத்தகத்தினுடைய இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பும் அதில் இருக்குது. உலக முடிவுன்ற ஒரு புத்தகம், கொஞ்சம் பெரிய புத்தகம், மறுமை நாளின் சின்ன பெரிய அடையாளங்கள் சம்பந்தமான ஒரு புத்தகம் உண்டு. அது 1000 ரூபாய். இப்படி அதில் முன்னால் புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்குது. எடுத்து வாசிங்க. பிள்ளைகளையும் வாசிக்க வச்சிங்கன்னு சொல்லிச்சேன்னா எல்லா பிள்ளைகளுக்கு பொறுத்தளவில் எல்லா விஷயத்தையும் நாங்கள் சொல்லலாது. சில பிள்ளைகளுக்கு சொல்றதும் பிடிக்காது. சில நேரம் நாங்கள் சொல்றது அவங்க மேல நாங்கள் படுற சந்தேகமா பார்க்குற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குது. எனவே அவங்களாக விளங்க வைக்கிறதுக்குரிய சூழலை கொடுக்கலாம். அதுல பயான்களுக்கு பிள்ளைகளை அழைச்சிட்டு வர்றது. நாங்க சொல்ல இயலாத, பேரண்ட்ஸ் சொல்ல இயலாது. இப்போ எனக்கு ஏண்ட பிள்ளைகிட்ட முன்னுக்கு இப்படி மணிக்கணக்கு எனக்கு பேச இயலாது, அவனும் கேட்க மாட்டாங்க. அப்ப நாங்க அவங்களுக்கு இந்த சூழலை எடுத்து கொடுக்கறது, அவங்களா படிக்கக்கூடிய சூழலை உண்டாக்கலாம். எனவே அந்த வாய்ப்பு இருக்கிறவங்க, வசதி இருக்கிறவங்க வாங்குங்க, பிள்ளைகளை வாசிக்க வைங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம். அப்படி கேள்விகள் இல்லைன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சியை முடிச்சு கொள்ளலாம். கேள்வி இல்லைன்னா முடிச்சு கொள்ளுமா? முடிச்சுக்கோங்க. சுபானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.